ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாலாடையில் வச்சு எப்படி வெண்ணெயும் நெய்யும் செய்கிறதுனா நம்ம பார்க்க போகிறோம். இது வீட்டிலேயே செய்கிறனால சுத்தமாகவும் இருக்கும். நம்ம டெய்லி பால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது காய்ச்சறதுக்கு முன்னாடி அது ஒரு பாலாடை ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நான் டெய்லி எடுத்து இந்த மாதிரி நான் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை விட்டு விட்டு அரைக்க போகிறோம். ஒரேடியாக அடிக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் விட்டு விட்டு அரைக்கணும். இப்போ நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதனால நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்து வச்சுருக்க பாலாடையும் தண்ணியும் ஊற்றி இப்போ நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் இப்போ பாலாடையும் தண்ணியும் சேர்ந்து இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இன்னும் திரும்பி அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சியை ஃபுல் ஸ்பீடில் வச்சு அரைக்கல, நான் 0க்கும் 1க்கும் விட்டு விட்டு தான் நான் அரைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் திரண்டு வந்துருச்சு. வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டலாம். ரொம்ப நேரம் அடிச்சிடாதீங்க. ரொம்ப நேரம் அடிச்சிங்கன்னா திருப்பி திரண்ட வெண்ணெயெல்லாம் திருப்பி மிக்ஸ் ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்பப்போ அதுக்கு தான் இதை அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம அரைக்கணும். இப்போ நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த பவுலில் நம்ம இப்போ இந்த வெண்ணெயை உருட்டி நம்ம அதில் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெயை நீங்கள் தண்ணியில் போடும்போது வெண்ணெய் மேலே தனியாக மிதக்கும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கரெக்டாக வெண்ணெய் வந்துருச்சுங்கிறது. இப்போ பாருங்கள் வெண்ணெய் நல்லா அழகாக திரண்டு வந்துருச்சு. இது நம்ம வீட்டில் பாலாடை நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுவோம். அந்த பாலாடை நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்சிங்கன்னா நீங்கள் வீட்டிலே சுலபமாக நெய்யும் வெண்ணெயும் காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம வெண்ணெய் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் காய்ச்சதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை ஒரு கடாயில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெய் காய்ச்ச போகிறோம். வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்சும் போது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். நம்ம அது அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நெய் தீஞ்சிரும். அதனால் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா கசடு அடியில் தங்கும், அந்த கசடு அப்படியே தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வருது. இது பொங்குனதெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் நெய் கிளியராக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னைக்கு இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன போட்டதுக்கு இப்போ நல்லாவே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கிளியராக ஃபார்ம் ஆகும். அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசடு தங்கியிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை
வந்து ஸ்டீல் வடிகட்டி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டீல் வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா துணியை வச்சு நல்லா இந்த கசடெல்லாம் வடித்து எடுத்துருங்க. இப்போ நான் ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்தோன்னே கீழே நல்ல கிளியரான சுத்தமான நெய் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஆடையை தூக்கி போடாமல் அதை ஒரு பவுலில் சேர்த்து வச்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே ஆடையை வச்சு நெய்யும் வெண்ணையும் ரெடி பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.